லோகத்திலே பூவன பாதாள லோகத்திலே ரிஜிமுகாவர்ணனும் இரத்தக்கண்ணி பெண்கொடியானவளும் ஆழ்ந்து வருகிறார்கள். இரத்தக்கண்ணி பெண்ணவளும் ஆழ்ந்து வருகிறார்கள் அல்லவா. பாதாள லோகத்தினுடைய அரசன்னு சொன்னா சரி, ரிஜிமுகாவர்ணன் 56 தேசத்துக்கும் அரசனாகவே வாழ்ந்து வருகிறார். 56 தேசத்துக்கு அரசன் சொன்னா அவர்தான் ரிஜிமுகாவர்ணன் அம்மா. ஆமா. சரி, அவருக்கு மனைவி இரத்தக்கண்ணி பெண்கொடியானவள். இரத்தக்கண்ணி பெண்ணவளும் இருவேர்களோ ஆமம்மா மன்னவரும் தேவியுமாக. மன்னவரும் தேவியுமாக, கணவனும் மனைவியுமாக, கணவனும் நல்ல மனைவியுமாக ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு விட்டு கொடுத்து வாழுறாங்க. அப்படி சொல்லுமா. ஆமா, ஒருவர் சொல்லை ஒருவர் விட்டு கொடுத்து வாழுகிறார்கள் கணவனும் மனைவியுமாக. ஆமா. சரி, அப்பேர்பட்ட ரிஜிமுகாவர்ணனுக்கும் இரத்தக்கண்ணி பெண்கொடியானவளுக்கும் இரத்தக்கண்ணி பெண்கொடியானவளுக்கும் சொத்து இருக்கு சுகம் இருக்கு சுகம் இருக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு சுகம் இருக்கு சொத்தை பிள்ளை இல்லை இல்லை சுவாமி பிள்ளையது இல்லாமல் ஆண்டவனார் கிருபையாலே ஒரு ஆண் குழந்தை கிடைத்ததையா. அப்போ பிறந்ததொரு பிள்ளையை தான் பிறந்ததொரு பிள்ளையை தான் அவர்கள் பவுசுடனே வளர்த்துவாரா. இரத்தக்கண்ணி பெண்கொடியானவளுக்கும் அந்த இரத்தக்கண்ணி பெண்ணானவளுக்கும் ஒரே ஒரு பிள்ளை இல்லாமல் சரி ஆண்டவனுடைய கிருபையாலே அழகான ஒரு ஆண் குழந்தை அழகான குழந்தை ஆண் குழந்தை கிடைக்கிறது. ஆண் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை கிடைக்கணும்னு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, எடுத்து வச்சு பிறந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணும் ஆண் குழந்தை கிடைக்கணும்னு சொன்னா. ஆமா. சரி, அப்ப இரத்தக்கண்ணி பெண்கொடியானவளுக்கு பிறந்த ஆண் குழந்தைக்கு 5வது நாளில் நூல் திரைத்த அறையில கட்டி பிள்ளை கிடைச்சு 16 நாள் ஆச்சு. 16 நாள் ஆகிறது. 16 நாள் ஆனதுன்னு சொன்னா பிறந்த பிள்ளைக்கு பெயர் கொடுக்கணும் ஐயா. ஆமா, ஒரு பிள்ளைக்கு பெயர் கொடுக்கணும்னு சொன்னா 16வது நாள் ஆகணும். கண்டிப்பா. சரி, அப்ப பிறந்ததொரு பிள்ளைக்கு பெயர் கொடுக்க வேணும் என்று பெயர் கொடுக்க வேணும் என்று பெயர் விட்ட பெயர் கொடுக்கிறாரானா என்ன பெயரமா கொடுக்கிறார்கள். வல்லமையாள் பிறந்ததினாள் 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 சுவாமி வல்லவன் என்று ஒரு பெயர் பெயர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னா எடுத்தங்கோத்தன்னு பெயர் கொடுக்க மாட்டாங்க. முடியவே முடியாது. அவர் குலத்திற்கு தகுந்தவாறு பெயர் கொடுப்பாங்க. அவர்கள் குலத்திற்கு தகுந்தவாறு பெயர் கொடுப்பதுதான் வழக்கம். இப்போ இந்த இரத்தக்கண்ணி பெண்ணாளுக்கு பிறந்த குலமோ சரி அசுர அரக்கர் குலம். அரக்கர் குலத்திலே பிறந்திருக்கிறார் என்பதால் அரக்கன் என்றும் சரி வல்லமையால் பிறந்த காரணத்தினால் வல்லவன் என்றும் இரண்டையும் சேர்த்து பாரு. எப்படி தாயி? வல்லவன் சரி பிளஸ் அரக்கன் சீக்வல் டு வல்லரக்கன். அழகா இருக்கு. அழகா சீக்வல் டு அழகா போடுவியா? வல்லரக்கன் ஆமா என்ற பெயர் கொடுத்து பிறந்ததொரு வல்லரக்கராச்சனை வளர்த்து வரக்கூடிய நேரம் எப்படி வளர்த்து வருகிறாரானா எப்படியம்மா வளர்த்து வருகின்றார்? பாலூட்டி நீராடி நீராடி பவுசுடனே வளர்த்து வாரா வளர்த்து வாரா பாட்டி சேனை ஊட்டி பாட்டி சேனை ஊட்டி குலமாய் வளர்த்து பாட்டி சேனையூட்டி பாட்டி சேனையூட்டி முதுகலமாய் வளர்த்து வாரா
அதனை குளிப்பாட்டி சேனை ஊட்டி குதூகலமாகவே வளர்த்து வருகிறார். குதூகலமாகவே வளர்த்து வருகிறார் அல்லவா? வயசு 1 வயதாச்சியா. சரி. வல்லரக்கன் ஊந்து விளையாடுகிறான். 1வது வயதுல அவன் ஊந்து விளையாடுகின்றான். ஆமா. சரி. 2 வயதாச்சு அப்பதான் இருந்து விளையாடுவான். அப்பதான் இருந்து விளையாட படிச்சிருக்கான். 3 வயதாச்சு. சரி. முடியிறக்கி காது குத்தி காதிலே ஒரு கடுக்க நிட்டார். காதிலே ஒரு கடுக்க நிட்டு 4 வயதாச்சு நடந்து ஓடும் பிராயமான 5 வயசாச்சியா. ஒரு பாலனுக்கு 5 வயதாதுன்னு சொன்னா என்ன செய்யணும்? ஆசான் இடத்திலே ஒப்படைத்து கல்வி கற்க வைக்கணும். ஆமா, யூகேஜி அனுப்பி விடணும். யூகேஜினா 5 வயசு ஆச்சுன்னு சொன்னா யூகேஜி போணும். ஏன் 5 வயசுல அனுப்புதாங்கன்னு தெரியுமா? ஏன்டா? 5ல் விளையாதது 50லும் விளையாதா. அதனாலதான் எங்க அப்பா இன்னும் படிக்காமயே வச்சிருக்காரு. ஓ அப்படி. விளைஞ்சிட்டோம்னா அவரை மீறி போயிரும்ல. ஓ அதனால வல்லரக்க ராட்சதனை வாத்தியார் இடத்திலே ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி அம்மா பார்த்து தினம் குறித்து நல்லதொரு நாளையிலே பார்த்து தினம் குறித்து நல்லதொரு நாளையிலே புரட்டாசி மாசையிலே சரஸ்வதி பூஜையிலே ஆசான் இடத்துல ஒப்படைக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு நல்ல நாள் இருக்குயா. ஆமா கண்டிப்பா. எந்த நாள்னாலும் நல்ல நாள் பார்க்கணும். பாத்துக்கோ. எந்த நாள் தெரியுமா? எடுத்த கவுத்தோன்னு பண்ண அந்த தொழில் தான் நல்லா இருக்குமா, இல்ல பார்க்கக்கூடிய வேலை தான் சிறந்து விளங்குமா? பிள்ளைய படிக்க வைக்கணும்ங்கிறதுக்காகவே நல்ல நாள் பார்த்திருக்காங்க. சரி. புரட்டாசி மாதம் புரட்டாசி மாசம் சரஸ்வதி பூஜைக்கு மறுநாள் ஒண்ணு வருமே. ஆமா, விஜயலட்சுமி. விஜயதசமி. விஜயதசமி. சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பாட புஸ்தகங்கள் எல்லாம் எடுத்து வச்சு பூஜை செஞ்சு விஜயதசமி அன்னைக்கு பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னு வச்சுக்கோங்க. நல்லா படிச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வருவான். சிங்காரமா இருப்பான். பாத்து நீ என்னைக்கு சேர்ந்த? என் கிரகம் ஞாயிற்றுக்கிழமை போய் சேர்ந்திருப்ப. இங்க வந்து மாட்டிக்கிட்ட. அப்ப வல்லரக்க ராட்சதனை வாத்தியார் இடத்திலே ஒப்படைக்கிறார். ஒப்படைக்க வேளையில் சுவாமி வாத்தியாரே, எனது மக அரக்கனுக்கு நீங்க தான் படிப்பு சொல்லி தரணும். என்ன எப்படி நல்லா படிக்க வச்சு இந்த இடத்துல இருக்கியலோ? சரி. கை தூக்கி காமி வாத்தியார்ட்ட. வல்லரக்க நல்லா படிக்கணும். சரிப்பா. அப்போ வல்லரக்க ராட்சதனை வாத்தியார் இடத்துல ஒப்படைத்த பொழுது வாத்தியார் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? பையா அரக்க உட்காருப்பா, நான் சொல்வது போலே சொல்லணும். சரி. மொட்டனாக்கா கொஞ்சம் திக்கு தாய். அறிவோம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை. சொல்லு பாப்போம். அறிவோ நன்கு. ஏன்னா 5 வயசு பாத்தீங்களா? 5 வயசுல என்னையா தெரியும் உனக்கு விவரம்? இப்ப நம்மள சொல்ல சொன்னோம்னா அறிவோம் நன்றாக குருவாளுக்கு குருவை துணைன்னு அழகா சொல்லலாம். அழகா சொல்லிடலாம். அவனும் 5 வயது பாலக. அவனை சொல்ல சொன்னா சொல்லுவானா? ஆமா. சரி. இன்னும் வாத்தியார் என்ன பாடங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து என்னம்மா அரக்கை எப்படி எப்படி படித்து வருகிறான்? எப்படியம்மா படித்து வருகின்றான்?
அக்கண்ணா வரை. ஆமா முதல் அக்கு தானம்மா. அக்கா அவ்வளவா படிக்கிறாங்க. அப்படியே படிக்க போய் தான் நீங்க வந்திருக்க போல ஐயா. சரி. முதல் அக்கண்ணா வரை, கேனா முதல் இக்கண்ணா வரை. ஆனால் வல்லரக்க ராஜ மன்னன் என்ன பாடங்கள் எல்லாம் படித்து வருகிறாரானா? என்னமா படித்து வருகின்றார்? அறிகுறி கொன்றை வேந்தன் அறிந்து கொண்டானா, அறிந்து கொண்டானா, அறிந்து கொண்டானா, அறிந்து கொண்டானா. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் தெரிந்து கொண்டானா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் தெரிந்து கொண்டானா. அறிகுறி கொன்றை வேந்தன் அறிந்து கொண்டானா, அறிந்து கொண்டானா, அன்னை முன்னறி தெய்வம் தெரிந்து கொண்டானா. நாலு வேதம் சொல்லி நாலு வேதம் அழுத்தி சொல்லி நாலு வேதம் ஆறு சாஸ்திரம் அறிந்து கொண்டானா, அறிந்து கொண்டானா, அறிந்து கொண்டானா. அறிந்து கொண்டானா, 64 கலைக்கியானோ தெரிந்து கொண்டானா. 64 கலைக்கியானோ தெரிந்து கொண்டானா, நாலு வேதம் ஆறு சாஸ்திரம் அறிந்து கொண்டானா. அறிந்து கொண்டானா. 64 கலைக்கு ஞானம் தெரிந்து கொண்டானா. அரிஹரி கொன்றை வேந்தன் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. ஆமா. சரி. 4 வேதம் படித்தான், அழகா படிக்கிறான். 6 சாஸ்திரம், சரி. 11 புராணங்கள், 11 புராணங்கள், 28 இதிகாசம், அடேங்கப்பா 28 இதிகாசங்கள் இருக்கிறது. 64 கலைக்கியானம், சரி. 96 தத்துவங்கள், அப்ப 96 தத்துவங்கள் இருக்கிறது. 108 ஆகமங்கள். பரவாயில்லதாயி. அந்த காலத்துல படிப்பு எவ்வளவு கணக்கா இருந்திருக்கு பாத்தியா? இப்ப உள்ள படிப்பு என்னது? 108 ஆகமங்கள் இருந்திருக்கு. அவ்வளத்தையும் படிச்சிருக்கா அரக்க. ஆமா, இப்ப அப்படியா இருக்கு. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், கணக்கு, அறிவியல், சயின்ஸ், சோசியல், சோசியல் சயின்ஸ், மேக்ஸ், கணக்கு, மொத்தமே 5 பாடம் தான் இருக்கு பாத்துக்கோ. 5 பாடத்தை படிக்க அந்த அடி அடிக்காங்க. ஆமா. ஆனா அந்த காலத்துல எத்தனை இருந்திருக்கு? 96 தத்துவங்கள், 108 ஆகமங்கள் இருந்திருக்கு. 64 கலைக்கியானங்கள் இப்படி எல்லாம் படித்திருக்கிறார். சரி. இப்படியாக வல்லரக்கராஜ மன்னே ஆமம்மா படியாத படிப்பும் இல்ல, பாராத வித்தை இல்லையா, தெரியாத வித்தைகளே கிடையாது. 10 வயசுக்குள்ள இப்படி பலகளையும் படித்தான். சரி. இந்த அரக்கனுக்கு ஒரு 16 17 வயதாக இருக்கும் பொழுது யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்? செக்களவு பொண்ணு இருந்தாலும் செதுக்கி திங்க காணுமா? காணாதல்லவா. அரையளவு பொண்ணு இருந்தாலும் அதை ஆக்கி உண்ண காணாது. ஆக்கி உண்ண கூட காணாதுன்னு சொல்லுவாங்க. மனசுல என்ன நினைக்கிறான்? என்ன சொல்லுவார்கள்? நம்ம எவ்வளவுதான் பாடம் படிச்சாலும் சரி, நம்மளுடைய குலத்திற்கு தகுந்தவாறு படிக்கணும். ஆமா, கண்டிப்பாக நம்மளுடைய குலத்திற்கு தகுந்தவாறு கண்டிப்பாக படிக்க வேண்டும் அல்லவா? நம்ம தொழில் இது. சரி, நம்ம படிச்சுக்கிட்டு வரோம் இல்லையா? இங்க பாருங்க, நீங்க பீப்பா முடிச்சாலும் உங்க வில்லு தூக்கிட்டு வரலையா? அந்த அம்மா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சாலும் நம்ம கூட சயின்ஸ் படிக்க வரலையா? உங்க அண்ணன் என்னதான் எம்கா படிச்சாலும் உங்க கூட கொடடிக்க வரலையா? நான் பின்னா இருக்கானே கட்டக்காரன், அவனா நர்சிங் முடிச்சிருக்கான். ஆம்பளை நர்ஸ். ஆனா பேரகள பூரா பொம்பளைக்கு தான் பாப்போம். ஆம்பளை நர்ஸ் படிச்சிட்டு நம்ம கூட கட்டடிக்க. அதுக்காண்டி தான் நர்சிங் படிச்சிருக்காரு. மாமாவனா என்ன படிச்சிருக்காரு? எம்ஏபிஎல் படிச்சிருக்காரு. எம்ஏபிஎல் இருந்தாலும் குலத்தொழில விட கூடாதுன்னு சொல்லி வராங்க. நம்ம தொழில். சரி. அதே போல வல்லரக்க ராஜமன்னன் குலத்திற்கு தகுந்தவாறு படிக்க வேண்டும் என்று என்ன படிக்கிறானா? அந்த குலத்திற்கு தகுந்தவாறு என்னமா படிக்கின்றான்? ஆன ஏற்றோ குதிரை ஏற்றோ சிறந்த தொழில் படித்தான். குதிரை ஏற்றம் எல்லில் சிறந்த தொழில்களை படித்தான். அரக்கர் குலத்திற்கு தகுந்தவாறு படிக்கின்றான். ஆமா. அடே மக்கா, தம்மடக்கி பாய்ந்தால் தாவிடுவான் ஒரு காதம். தாவிடுவான் ஒரு காதம். மூச்சடக்கி பாய்ந்தால் 300 அடி பாய்ந்திடுவான். நம்ம மூச்சடக்கி பாய்ந்தோம்னு சொன்னா 3 அடி கூட போய் விட மாட்டோம். முக்கிக்கிட்டு தான் இருப்போம். அது மூச்சடக்கி பாய்ந்தோம்னா 300 அடி தாவிடுவான். ஆமா. சண்டாளா வல்ல அரக்கா கூடு விட்டு கூடு பாயும் குலத்தொழிலை கற்றுணர்ந்தான். கூடு விட்டு கூடு பாய்கிறான் அல்லவா வல்லரக்கனானவன். அவருடைய குலம் என்ன குலம்? அவனுடைய குலமோ அசுர அரக்கர் குலம். அரக்கர் குலத்துல பிறந்திருக்கான். அரக்கன் புத்தி தானே இருக்கும். கண்டிப்பா அரக்கன் புத்தி தானே மாதிரி. ஆமா. விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா தாய் முளைக்கும். அந்த குலத்திற்கு தகுந்தவாறு தானே அவன் இருப்பான். நெல்லு போட்டா அருகம்புல்லா முளைக்கும். நெல்லு தானே தாய் முளைக்கும். ஆமா. சரி. இப்படியாக அரக்கன் 16 17 வயதுக்குள்ள குலத்தொழிலை கற்றுணர்ந்து அரக்கா வல்லரக்கா வயது 21 வயதாச்சு. 21 வயதாச்சு. ஒரு பையனுக்கு 21 வயதுன்னு சொன்னா சரி, அரும்பு மீச குறும்பு பார்வன்னு சொல்லுவாங்க. அத விடுதாய். அந்த 21 வயசு சொன்னா 2 கட்ட வயசு ஆண்களுக்கு. நீங்க சொன்னீங்களே அரும்பு மீச குறும்பு பார்வன்னு. ஒட்டு மீச அப்படி கிடையாது. அரும்பு மீசனா அப்பதான் மீசை எட்டி பார்க்கணும். எட்டி பார்க்க அந்த மீசை வச்சுக்கிட்டு
திருவுதான் பாரு. கண்ணாடி முன்னால நிப்பானோ போவானோ. இது வயசு கோளாறு. ஒரு பையனுக்கு 21 வயது. சரி. ஆனால் வல்லரக்கனுக்கு 21 வயதாக இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய தாயாகப்பட்ட ரத்த கன்னி பெண்கொடியானவள் என்ன நினைக்கிறது தெரியுமா? என்னம்மா நினைக்கின்றா? எங்கனவா ராஜமன்னா, எங்கனவா ராஜமன்னா, எனக்கு வைத்த பிராணனா, நம்ம மக அரக்கனுக்கு கல்யாணம் முடிக்க வேணும், கல்யாணம் முடிக்க வேணும், நாம கண்குளிர பார்க்க வேணும். தாயாகப்பட்ட ரத்தக்கன்னி பெண்கொடியானவள் சொல்லுகிறார். ரத்தக்கன்னி என்ன சொல்லுகின்றா? என் கனவா ஏ ராஜமன்னா, என் கனவா ஏ நான் புருஷா. நாய் புருஷனா? ஏன் புருஷன்னு சொல்லுகிற ஐயா? எப்படி கூப்பிட்டா? நான் புருஷா. நான் புருஷா. ஆமா மன்னா, நமக்கோ தள்ளாடும் காலமாச்சு, தடுமாடும் நேரமாச்சு. எப்போ போவோம்னு தெரியல அந்த மையானத்துக்கு. நம்ம கையங்காலும் கெதியா இருக்கும்போது நம்ம பிள்ளைக்கு ஒரு கால் கட்ட போட்டு வைப்போம் ஐயா. முழிக்கு முழி வேற சரியில்லை, சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை முடிப்போம். கால் கட்டுன்னு சொன்னா சரி, கல்யாணம் முடிக்கணும். நாம இருக்கும் போதே கண்குளிர பார்க்க வேண்டும், கண்குளிர பார்க்க வேண்டும். மனம் முடிக்கணும், திருப்பூட்டி பார்க்கணும், திருப்பூட்டி பார்க்கணும், மாலை மனம் முடிக்கணும், மங்களமா பார்க்கணும். எல்லாம் தாய் தகப்பனும் நினைக்க வேண்டியதுதான். எல்லா தாய் தகப்பனும் நினைக்காங்க, ஆனா ஏன் தாய் தகப்ப மட்டும் நினைக்கவே மாட்டேங்காங்க. இந்த அரக்கனுக்கு இப்போ திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி விஜிமுகா வர்ணனும் ரத்தக்கண்ணி பெண்கொடியானவளும் சேர்ந்து பக்கத்து ஊரிலே சென்று பவளக்கண்ணி என்ற பெண்ணாளையும் மணமுடித்தார். பவளப்பண்ணி என்ற பெண்ணாளை மணமுடிக்கின்றார்கள். பவளப்பண்ணி இல்லையா, பவளக்கண்ணி. சரிக்கா, கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிட்டு. பவளப்பண்ணி இல்ல கண்ணியா? ஆமா, கேட்டுக்கங்க. பவளக்கண்ணி என்ற பெண்ணாளை அரக்கனுக்கு திருமணம் முடித்து வைத்து, அப்ப அந்த வல்லரக்க ராஜமன்னனுக்கு திருமணம் முடித்து வைத்து 56 தேசத்தை அவன் கையிலே ஒப்படைத்தார். எப்ப அரக்கா, நீ 56 தேசமும் ஓம் பொறுப்பு, நீதியோடு நேர்மையோடு ஆண்டு வரணும் என்று சொல்லி அரக்கனிடத்தில் ஒப்படைத்த பொழுது, ஒப்படைத்த வேளையில் அரக்கனுடைய ஆட்சியில நீதி இல்ல, நேர்மை இல்ல, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது தாய். நாட்டு மக்கள் பஞ்சத்தில் அடிபட்டு இருக்கும் பொழுது ஒரு நாளைய தினத்திலே வல்லரக்கன் பார்த்தா. என்ன சொல்லுங்க? ஏ மந்திரி, அதாவது அந்த சிம்மாசனத்தில இத்தனை வருஷமாச்சு, நாட்டு மக்கள் பகுதி போய் வாங்கிட்டு வான்னு சொல்லும் பொழுது, மந்திரியாகப்பட்டவர் 56 தேச மன்னர்களிடத்திலே வந்து கேட்ட பொழுது, கேட்கும் பொழுது 56 தேச மன்னர்களும் என்ன சொல்லுகிறாங்க தெரியுமா? என்னமா சொல்லுகின்றார்கள்? பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். படையெடுத்து சண்டை செய்ய, படையெடுத்து சண்டை செய்ய மாட்டோம். பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். எதிர்த்து நாங்கள் சண்டை செய்ய மாட்டோம், எதிர்த்து நாங்கள் சண்டை செய்ய மாட்டோம். கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், எதிர்த்து நாங்கள் சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். பகுதி பணம் கேட்டு வந்து நிக்கிற எங்க கிட்ட பகுதி பணம் எல்லாம் உங்களால தர முடியவே முடியாது. உங்க அரக்கனும் ஒண்டி ஒத்தையா இருக்காமல்ல, எங்க கிட்ட சண்டையிட்டு ஜெயிக்க சொல்லி நாங்க பகுதி பணம் தாரோம், அவன் பாதத்தை கூட தொட்டு கும்பிடுதோம். நாங்க பகுதி பணம் தரலன்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன? உங்க மன்னனாகப்பட்ட வல்லரக்கனுடைய ஆட்சியில சுச்சம் இல்ல, சுத்தம் இல்லையா? சுத்தமே கிடையாது. ஆமா, சரி. நாட்டு மக்களையே பஞ்சத்தில் அடிபட்டு இருக்கோம், உங்க அரக்கனை சண்டையிட்டு ஜெயிக்க சொல்லி என்று சொல்லி 56 தேச மன்னர்களும் கூடி நின்று சொன்ன பொழுது, சொல்லக்கூடிய நேரத்தில் உடனே மந்திரியாகப்பட்டவர் மன்னனாகப்பட்ட அரக்கங்கிட்ட போய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகின்றார்? ஐயா ஆண்டவா அரக்கா, 56 தேச மன்னர்கள்ட்ட போய் பகுதி பணம் கேட்க போனேன், சண்டைக்கு வந்து கூப்பிடுதான். ஏ மந்திரி, சண்டைக்கு போறோம்னு சொன்னா என் பேரை சொன்னியா நீ? உன் பேரை சொன்ன போய் தான் ஐயோ ஒருத்தி களவத்தி எதுக்கிட்டு வரா சரியா போச்சு அடிக்கிறதுக்கு. நம்மளால பகுதி பணம்
எல்லாம் சரி தரணும்னு சொன்னா சண்டைக்கு வா. ஓ சண்டைக்கு வர சொல்றாங்க. ஆமா சரி. சண்டைக்கு போறணும்னு சொன்னா அவங்க கிட்ட ஆள் படையும் இல்ல ஆயுதப்படையும் இல்ல. எந்த விதமான ஆயுதப்படையும் கிடையாது அல்லவா. உடனே பார்த்தான் அந்த வல்லரக்க ராஜ மன்னன். ஆமாம்மா. நம்ம ஆண்டவனை நோக்கி தவம் இருந்து ஒரு வரத்தை வாங்கணும்னு சொன்னா 56 தேச மன்னர்களை நம்ம போரிட்டு ஜெயிச்சிடலாம். ஓ போரிட்டு ஜெயிக்கணும்னு சொன்னா 56 தேசத்தை ஜெயிக்கணும்னு சொன்னா ஆண்டவன் இடத்துல வர வைக்க வேண்டும் என்று சொல்லி வல்லரக்க ராஜ மன்னன் தவம் இருக்க வேணும் என்று எங்கே எங்கே வருகிறானா வருவானா இமயகிரி பர்வதத்தில் தவம் இருக்க வேணும் என்று தவம் இருக்க வேணும் என்று தானே வாரா வல்லரக்க பர்வதத்திலே தவம் இருக்க ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் தவத்துக்கு மனம் இறங்கி அரக்கா என்னை நோக்கி நீ தவம் இருந்த உனக்கு ஏதாவது ஒரு வரம் வேணும்னா உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு நான் தாரேன். ஐயா ஆண்டவா பகவானே தென்னாட்டுடைய சிவனே போச்சு எந்நாட்டவருக்கு இறைவா போச்சு சொல்லுப்பா நான் என்ன வேறம் கேட்டாலும் தருவீர்களா? தாரேன். ஆனா நம்பிக்கை இல்ல இந்த அரக்கனுக்கு. சரி ஆண்டவன் நம்ம 12 வருஷமா தவம் இருக்கோம். அவர் தாரேன்னு சொல்லி ஏமாத்திட்டாருன்னா உங்க மனைவி பார்வதி மேல ஒரு சத்தியம் பண்ணிட்டாங்க. ஓ பார்வதி மேல சத்தியம் கேக்குறா வல்லரக்க. ஆமா சரி எப்ப அரக்கா நீ என்ன வரம் கேட்டாலும் உனக்கு தாரேன். உன் மேல ஒரு சத்தியம் என் மேல் ஒரு சத்தியம் என் மனைவி பார்வதி மேல ஒரு சத்தியம். ஆகட்டும் சுவாமி. ஆண்டவா பகவானே ஆண்டவா ஈசனே எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா? என்னப்பா? இந்த அரக்கனுடைய 5 விரலிலே ஆள்காட்டி விரலை எடுத்து என் தலைய 3 தடவை சுத்தி யார் சரசுல நீட்டினாலும் சரசு சுக்கு சுக்கா நொறுங்கணும். பக்கத்துல நீதானே இருக்க. இப்படியாப்பட்ட வரத்தை வாங்கி கொண்டு வல்லரக்க ராஜமன்னன் கொடுத்த வரத்தையே பார்க்காமல் ஆண்டவனை பரிசோதிக்க வேண்டும் என்று பரிசோதனை செய்ய வேண்டும் என்று ஆண்டவன் தந்தேன்னு வரத்தை தந்துட்டாரு. இது உண்மையா பொய்யான்னு தெரியல. யாமனு கேட்கணும் என்ன பட்டா போட்டு எழுதி கொடுக்க இடமே இன்னைக்கு நான் நேத்து எழுதலன்னு சொல்லி ஏமாத்திடுறாங்க. போதையில எழுதுனேன்னு ஏமாத்துவாங்க. அப்படி இருக்கும்போது ஆண்டவன் தந்தேன்னு சொல்லி வாயால சொல்லிட்டாரு. நம்மளும் கேட்டோம்னு சொல்லி காதால கேட்டுட்டு வரோம். அவர் தந்தது உண்மையா பொய்யான்னு தெரியாதல்லவா. அப்ப ஆண்டவனையே பரிசோதிக்க வேண்டும் என்று வல்லரக்க ராஜமன்னன் ஆண்டவனை எரிக்க வேண்டும் என்று வரும் பொழுது வரக்கூடிய நேரத்தில் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அரக்கனுக்கு பயந்து அரளி மூட்டிலே போய் மாயமாக மறைந்திருக்க பகவான் போய் 8 நாள் ஆச்சு. அடேங்கப்பா 8 நாள் ஆகிறது. அரக்கனுக்கு பயந்து. ஏன்னா ஆண்டவனுக்கு ஒரு வரத்தை கொடுக்க தெரியாது அழிக்க தெரியாது. ஓ கொடுக்க தெரியாது அழிக்க தெரியாது. உடனே ஆதிசக்தி பார்வதி நினைக்கிறார் என் கணவா ராஜமன்னா ஆமையா போய் 8 நாள் ஆச்சுன்னா வீட்டுக்காரி தேடுவல்லையா. உடனே பார்வதியானவள் எங்கெல்லாம் தேடி பார்க்கிறாளானா எங்கேயுமா தேடி பார்க்கின்றா. பார்வல்லதும் தேடி பார்த்தால் பகவான காணாமலே தேடி பார்த்த பகவானை காணாமலே பகவான காணாம பதறுகிறா பார்வதியா பகவான காணாம பதறுகிறா பார்வதியா பகவானுக்கு மங்கை இவ பச்சை மாறி தங்கை பகவானுக்கு மங்கை இவ பச்சை மாறி தங்கை பகவானுக்கு மங்கை பச்சை மாறி தங்கை பகவானுக்கு மங்கை பச்சை மாறி தங்கை. இந்த நாடு நகரம் எல்லாம் நாதனத்தான் தேடி பார்த்தேன். நாடு நகரம் எல்லாம் நாதனத்தான் தேடி பார்த்தேன். நாதன காணாம நடுங்குகிறா பார்வதியா நாதன காணாம நடுங்குகிறா பார்வதியா நாட்டுக்கேத்த நங்கை இவ நாராயணன் நாட்டுக்கேத்த நங்கை இவ நாராயணன் தங்கை நாட்டுக்கேத்த நங்கை நாராயணி தங்கை நாட்டுக்கேத்த நங்கை நாராயணி தங்கை. ஆண்டவன் எங்க போய் மாயமா போனாரோன்னு தெரியாம சுத்தி சுத்தி ஆண்டவனை தேடி பார்க்கிறா. ஆண்டவனை காணவில்லை. போகாத இடம் கிடையாது பார்க்காத திசை கிடையாது. உடனே என் பெருமாள் கோபாலக்கண்ணனை பார்வதி அம்மாள் மனமுருகி நினைக்க என் பெருமாள் கோபாலக்கண் பார்வதி கிட்ட வந்து கேக்குறாரு அம்மா திடீர்னு அண்ணன் அழைச்சியே உனக்கு விவரம் என்ன? என்ன விவரம் தாயி? ஐயா அண்ணா ஆண்டவன் கைலாசத்தை விட்டு போய் 8 நாள் ஆச்சு. எங்கேயோ இருந்த அரக்கனுக்கு வரத்தை கொடுத்துட்டு அவர் மாயமா போய் மறைஞ்சிருக்காரு. நீ போய் எப்படியாவது கூட்டிட்டு வரணும் என்று சொல்லி பார்வதியானவள் அண்ணனாகப்பட்ட கோபாலக்கண்ணன் இடத்துல சொல்லும் பொழுது அண்ணன் தங்கச்சி பார்வதி கண்ணீரை தொடச்சு விட்டு என்ன தங்கச்சிக்கு அண்ணன் உதவாம இருக்கவே மாட்டான் பாத்துக்கோ. அப்ப நீ உதவுவ
நான் இல்ல, ஒரு பெண்ணா பிறந்தவளுக்கு ஒரு அண்ணன் எந்த விதத்துல உதவிதான் ஆகணும். தூண் அண்ணன், வேற வழி கிடையாது பாத்துக்கு. ஏன்னா ரத்த பாசம் அல்லவா. பார்வதிக்கு அண்ணன் வச்ச மாதிரி இந்த உலகத்துல யாருக்கும் அண்ணன் வச்சது கிடையாது. வச்சிருக்கியா? தங்கம் கூட தரம் குறைஞ்சாலும் குறையுமே தவிர இந்த குடத்துக்கார மனசு ஒரு நாளும் குறையாது. நல்ல பொம்புட குடி இருக்குது ஒண்ணு, இந்த மனசுங்கிட்ட குடி இருக்குது ஒண்ணு. அப்ப பார்த்தால் பார்வதி கவலைப்படாத கண்ணீரத்தோட நான் போய் மச்சான கூட்டிட்டு வரேன் என்று சொல்லி ஆடுகளையும் மாடுகளையும் பத்தி கொண்டு கம்சராஜனை வதை முடித்து விட்டு கானகத்துல வந்து பாக்காரு. அதாவது அவள் சீங்குலில் எடுத்து ஆடு மாடு மேய்க்கும் பொழுது அந்த அரளிமர கொப்புல ஒரு கொப்பு மட்டும் அங்கும் இங்கும் ஆடுது. எப்படி ஆடுது? மத்த கோப்பு ஆடிடாமல் ஒத்த கோப்பதே, ஒத்த கோப்பதே, ஒத்த கோப்பதே, ஒத்த கோப்பதே, தத்தரிகிட தரிகிடவன போடுதே, தத்தரிகிட தரிகிடவன போடுதே, ஒத்த கோப்பு ஆடிடாமல் ஒத்த கோப்பதே, ஒத்த கோப்பதே, தத்தரிகிட தரிகிடவன தாளம் போடுதே. தோட்டத்துல ஒரு கொப்பு மட்டும் ஆடுது. எல்லாம் இப்படி உட்கார்ந்திருக்கு. நம்ம சீங்குழலுக்கு மயங்கி சீங்குழலுக்கு மயங்கி ஒருவேளை நம்ம மச்சான் தான் உள்ள இருப்பாரு போல. பார்வதி எங்க தன்னந்தனியா இருக்கா, மச்சான கூப்பிட்டு பாப்போம்னு மச்சான் நீடி சத்தம் போடுதாரு. ஓ மச்சான் உள்ள இருந்து ஆண்டவன் சத்தம் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? ஆண்டவனுக்கு பயம். ஒருவேளை அரக்கன் தான் நம்ம கிட்ட வேஷம் போட்டு மச்சான கூப்பிடுதான்னு உள்ளே உட்கார்ந்து இருக்காரு. உடனே பார்த்தார் கண்ணை. என்ன செய்கின்றார்? ஆண்டவனை நம்ம மச்சான மரியாதையா கூப்பிட்டா வர மாட்டாரு. வரவில்லை அல்லவா? 4 வாரத்தை கேவலமா பேசுவோம். கேவலமா பேசணும்னு சொன்னா எகழ்த்தனமா பேசணும்னு சொல்லி என் பெருமாள் நினைக்கிறாரு. எகழ்த்தனமா பேசினா கண்டிப்பா வெளியில வந்து சரி என்று சொல்லி என் பெருமாள் கோபாலக்கண்ணன் ஆண்டவனை பத்தி எப்படி எப்படி பேசுகிறார், எப்படி எப்படி பேசுகின்றார். அரக்கனுக்கு வரம் கொடுத்தது மான இல்லையா, வானமில்லையோ, வாசமில்லையோ, வாசமில்லையோ, அரளி மூட்டில் ஒளிந்திருப்பது வெட்கமில்லையோ, அரளி மூட்டில் ஒளிந்திருப்பது வெட்கமில்லையோ, அரக்கனுக்கு வரம் கொடுத்தது வானமில்லையோ, வாசமில்லையோ, அரளி மூட்டில் ஒளிந்திருப்பது வெட்கமில்லையோ. சாமி மதுரையில மதுரையில மண் சுமந்தது மானம் இல்லையோ, மானம் இல்லையோ, ரோசம் இல்லையோ, ரோசம் இல்லையோ, பாண்டியன் கையால் அடிகள் பட்டது இல்லையோ, பாண்டியன் கையால் அடிகள் பட்டது இல்லையோ, மதுரையில மண் சுமந்தது மானம் இல்லையா, ரோசமே இல்லையா, பாண்டியன் கையால் அடிகள் பட்டது வெக்கம் இல்லையா. மதுரையில போய் மண் சுமந்து பாண்டியன் மன்னன் கையால அடிபட்டீரே உமக்கு வெக்கம் இருக்கா? வெக்கம் இருக்கிறதா, மானம் இருக்கிறதா, பகவானே சொரணத்தா இருக்கா அப்படின்னு சொல்லி கண்ணை எகழ்த்தனமா பேச பேச உள்ள இருக்க ஆண்டவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படி என்று சொல்லி கேவலமா பேசும் பொழுது ஆண்டவன் நினைக்கிறாரு வெளியில நிக்கிறது அரக்கம் இல்ல, நம்மளுடைய இந்த லீலையெல்லாம் தெரியணும்னு நம்ம மாப்பிள்ளை கண்ணனுக்கு மட்டும் தான் தெரியும். நம்மளை பத்தி எகழ்த்தனமா பேசணும்னு சொன்னா நம்ம மச்சான தவிர வேற யாராலையும் பேச முடியாது. நம்ம மாப்பிள்ளை தான் வெளியில நிக்கிறன்னு சொல்லி அப்போ நம்மளை பார்க்க வந்திருக்கிறது, வருகை தந்திருக்கிறது என் பெருமாள் மாயவன் கண்ணன் அல்லவா? ஆமா. சரி. உடனே அரளி மூட்டை விட்டு விலகி ஆண்டவன் சிவபெருமான் கண்ணன் இடத்துல சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? எப்பா என் மாப்பிள்ளை உன் தங்கச்சி கூட போய் பூவும் பொட்டுமா வாழணும்னு சொன்னா, இங்க இருந்து நான் போனோம். சரி, நான் போனோம்னு சொன்னா அந்த அரக்கனை கொன்னாத்தானே முடியும். அப்ப அரக்கனை கொன்னாத்தான் நான் கைலாசத்துல போய் பார்வதி கூட வாழ முடியும். சரி, அப்ப அரக்கனை கொல்ல வேண்டும் என்று என் பெருமாள் கோபாலக்கண்ணே, என் பெருமாள் கோபாலக்கண்ணே எடுத்தாரே ஒரு சோறுவோ, ஒரு சோறுவோ என் பெருமாள் கோபாலனே எடுத்தாரே ஒரு சோறுவோ, ஒரு சோறுவோ என் பெருமாள் கோபாலனே. என் பெருமாள் கோபாலக்கண்ணம் பார்த்தா
ஒப்படைத்தார். சரி. இந்த அரக்கனை கொல்லணும்னு சொன்னா நம்ம பெருமாளா போனோம்னு சொன்னா முடியாது. முடியவே முடியாது. ஏன்னா எதால ஆண்கள் கெட்டாங்க? எதால ஆண்கள் கெட்டாங்க? பெண்ணாலதான் ஆணழிவுன்னு சொல்லி இருக்கோம். நீங்களே சொல்லிக்கிட்டா சந்தோஷம் தாய். பெண்ணாலே ஆணழிவு பெருகுதுன்னா பூமி எங்கும் நான் சொல்லல, ஐயா வைகுண்டம் சொல்லிக்கிறார். அவரே சொல்லியிருக்காரு. மனிதன் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே, அதுவும் நான் சொல்லல. வரலாறு. அப்ப என்ன அங்க வச்சிருக்க? வேற வழி இல்லல்ல. கலர் அடிக்குமா சோடா அடிக்குமா? சோடா தானே நிக்கும். கலர் சோடா உப்பு கரிச்சு இருக்கும். ஆமா. இங்க வெறும் வெள்ள பண்ணி நாங்க வாரு சிக்கு 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 சிக்குன்னு இருக்கீல்ல, வேற வழி கிடையாது. அவன் பார்த்தாரு கண்ணை. அரக்கனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவருடைய 10வது அவதாரம் மோகினி அவதாரத்தை எடுத்து கால்ல போட்டிருக்காருல சலங்க. அங்க அரக்கன் ஒரு ஓரமா நிக்க ஆண்டவன் எரிக்கணும்னு சொல்லி இவருடைய சலங்க சத்தத்தை கேட்ட உடனே அடேங்கப்பா, மோகினி சொன்னா சும்மா சாதாரண மோகினி கிடையாது. அலங்காரம் பண்ணி பழைய காலத்து நகநட்ட போட்டு அப்படியே ஆபரணம் எல்லாம் அணிந்து அவ்வளவு அழகா போறாரு கண்ணை. ஆமா. உடனே பார்த்தா அரக்கன். சரி. அது பெண்ணுன்னு நினைச்சான், பெருமாள்னு நினைக்கல. ஆமா, மங்கை என்று நினைத்தான், மாயவன் என்று நினைக்கவில்லை. கண்ணி என்று நினைத்தான், மாய கண்ணன் என்று நினைக்கவில்லை. கண்ணன் என்று நினைக்கவில்லை. அடியே பெண்ணே, இருட்டு 8 மணி இருக்கும்படி அம்மா இந்த இளந்த முள்ளு காட்டுக்குள்ள ஒண்டி ஒருத்தியா போறியடி, உன் கூட நான் வரவா அப்படின்னு கேக்குறான் அரக்கன். சரி. ஏன்னா அது பெண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே உடனே கண்ணன் சொல்லுகிறாரு, சரி என் கூட வரேன்னு சொல்லுதியே, என் பேர் என்னன்னு தெரியுமா? I don't know. சொல்லட்டுமா? குட்டியா சொல்லுதேன். பிறந்ததுதான் மலையாளோ மலையாளோ, அப்பா பேரு மலையரசே மலையரசே, அம்மா பேரு மலையரசி மலையரசி, அக்காதங்க 8 பேரும் நாங்க அவதரித்தோம் கேரளாவில். என்னைய பத்தி கேக்குறீ, நீ யாரு? எம்மா பெண்ணே, நான் பிறந்ததோ பூவன பாதாள லோகம். என் பேரு அரக்கன். அழகா இருக்கு. ஒரே ஒரு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. 5-6 கல்யாணம் முடிஞ்சு. வீட்டுக்காரி பேரு பவளக்கண்ணி. என்னைய பத்தி சொல்லிட்டே உன் கதையை சொல்லுன்னு சொல்லும் போது கண்ணனா, அதாவது பெண் வேடம் போட்டிருந்த கண்ணன் சொல்லுகிறார், மோகினி அவதாரத்துல இருக்கிறாரே என் பெருமாள் மாயவன் கோபால. ஏ அரக்கா, நான் பிறந்தது மலையாளம். சரி. எங்க அப்பா பேரு மலையாள குட்டி. அப்பா பேரு மலையரசன். சரி. அம்மா பேரு மலையரசி. அடேங்கப்பா, நாங்க மொத்தம் எத்தனை பேர் தெரியுமா? அக்கா தங்கச்சி 8 பேருனே. உங்க அப்பா இருக்காரா? நல்லா இருக்காரு. இல்ல கேக்கந்த அண்ணு கண்டமேனி அனுகுறையாம இருக்காரு. யாம கேக்கணும் கேளு. அந்த காலத்துல சொல்லிருக்காங்க பாத்துக்கோ, 5 பெண்ணுனா அரசனும் ஆண்டி ஆயிரும். ஓ, அரசனும் ஆண்டி ஆயிரும். என்ன அர்த்தம்? கெட்டி கொடுக்க முன்ன ஒரு மனுஷனுக்கு 5 பெண் குழந்தைகள் பிறந்துச்சுன்னு சொன்னா அந்த 5 பெண் குழந்தையும் கெட்டி கொடுக்க முன்னால வாண்ட வட்டிக்கு வாங்கி அவளை கட்டி கொடுக்க, இவட்ட வட்டிக்கு வாங்கி அவட்ட கொடுக்க, அப்படியே கெட்டி கொடுக்க திருவோட தான் எடுக்கணும் பாத்துக்கோ. ஆமா. ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்ப அப்படி கிடையாது. இப்போலாம் 8 பொட்ட பிள்ளை நினைச்சுக்கோ. எனக்கு அந்த ஆத்தா புண்ணியத்துல எனக்கு பிறக்கக்கூடிய 8 பொட்ட பிள்ளை நினைச்சுக்கோ. ஒன்னு இன்னைக்கு தாளத்து பக்கத்துல உள்ளடிக்கும், இன்னொன்னு அங்க திருநெல்வேலி பக்கத்துல, இன்னொன்னு ஈரோடு பக்கத்துல சம்பாதிச்சிருவேன். எல்லாம் வில்லுக்கு தான் அனுப்புவேன். வாரிசா வில்லுக்கு அனுப்பவே நம்ம வீட்ல போய் சூப்பர் மாதிரி அப்பப்போ யுவர் மட்டும் வாங்கிட்டு வரணும். ஆமா. அதனால அப்ப மோகினி சொல்லுகிறா, அக்கா தங்கச்சி 8 பேருன்னே. சரி. 8 பேத்துல மொத அக்கா எங்க இருக்கா? காசி மாநகரத்திலே காசி விஸ்வநாதருக்கு. சரி. எங்க மச்சான் தான். யாரு? காசி விஸ்வநாதர். ஓ, காசி விஸ்வநாதர். விசாலாட்சி மொத அக்காவை கட்டி கொடுத்தாங்க. என்னை 2வது பிறந்த அக்கா ஆமாம்மா சீர்காழி சிதம்பரத்துல. மாயவன கும்பகோணம் மதுரை. ஆமா. சரி. தில்லையம்பல நடராஜனுக்கு அக்கா சிவகாமியை கொடுத்திருக்கும். உங்க அத்தன் பேர் என்ன பேரு? தில்லையம்பல நடராஜன். தில்லை நடராஜனே சிவகாமினேசனே மணிகண்ட ஈசனே அப்படி. சரி. நீ கோப்டனே அவரே ஓடிடுவாரு. சரி. அதாவது 2வது பிறந்த அக்கா சிவகாமியை கொடுத்திருக்கோம். சரி. 3வது பிறந்த அக்கா யாரம்மா? மோகினி. திருவண்ணாமலை போயிருக்கீங்களா? ஓ, திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் ஜெகஜோதியா இருக்குமே திருவண்ணாமலையில. அங்க இருக்காரு எங்க மச்சான். சரி. அண்ணாமலை நாதருக்கு எங்க 3வது அக்கா உண்ணாமலையை கட்டி கொடுத்துட்டோம். ஓ, உண்ணாமலை அங்கதான் இருக்கிறாளா? ஆமா. 4வது பிறந்த அக்கா நம்ம சங்கரங்கோயில். ஆமா, குத்தைக்கு எடுத்து வச்சிருக்கீங்க உங்க சங்கரங்கோயில். பக்கத்து வருதனையா? சரி, ரைட். சங்கரங்கோயில் தன்னதிலே சங்கர நைனாருக்கு. சரி. எங்க 4வது மச்சான். சரி. கோமதி ஆவட எங்க 4வது அக்காவை அவருக்கு கட்டி கொடுத்துருக்கோம். அந்த அம்மா பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தாய். கோமதி ஆவட. எங்க வீட்ல எங்க அம்மா எங்க அக்காவை பார்த்து திட்டுவாங்க. ஆவட மாதிரி முழிக்காதா அப்படிம்பாங்க. சரி. 4வது பிறந்த அக்காவை கோமதி ஆவடே அங்க கட்டி கொடுத்துருக்கோம். சரி. 5வது பிறந்த அக்கா நம்ம குச்சாலம் தன்னதிலே. அங்க யாரு இருக்கா? குச்சால நாதருக்கு எங்க அக்கா.
சரி குழல்வாய் மொழியை கட்டி கொடுத்திருக்கோம். எப்பவுமே குளு குளுன்னு இருப்பாங்கத்தா. ஆமா குச்சாலம்னா சொல்லவா வேணும். அடுத்து சரி பாவநாசம் தன்னதிலே பாவநாச ஈசனுக்கு ஆமா பாவத்தை எல்லாம் போக்குவதற்கு பாவநாச ஈஸ்வரனுக்கு அக்கா உலகம்மால கட்டி கொடுத்திருக்கோம். அம்மா உலகம்மா ஆமா இருக்காங்களா. அடுத்து 7வது பிறந்த அக்கா யாரம்மா மோகினி நம்ம திருநெல்வேலி டவுன்ல என்ன கோயில் இருக்கு நெல்லையப்ப சாஸ்திரிக்கு. நெல்லையப்ப சாஸ்திரி எங்க அக்கா 7வது அக்கா காந்திமதியை கட்டி கொடுத்திருக்கோம். காந்திமதி அங்கதான் வாக்கப்பட்டு. ஏன்னா 8வது பிறந்தவ என் பெயர் மோகினி. தாயே மோகினி 8வது பெண் பிறந்த எட்டி பார்த்த இடமெல்லாம் கட்டமண்ணு. யாத்தா மோகினி என்ன நீதான் இம்புட்டு அழகா இருக்கே, நீ எட்டி பார்த்த இடமெல்லாம் கட்டமண்ணா சொல்லுதுங்க கேளுன்னு. சொல்லுமா. புத்ததொரு நட்சத்திரம் புருஷனுக்கு ஆகாது. புத்ததொரு நட்சத்திரம் புருஷனுக்கு ஆகாது. நானும் ஆளான நட்சத்திரம் ஆளனுக்கு ஆகாது. ஆளான நட்சத்திரம் ஆளனுக்கு ஆகாது. பருவமான நட்சத்திரம் நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் என் பக்தாவுக்கு ஆகாது. ஆகாது என் பக்தாவுக்கு ஆகாது. ஆகாது பருவமான நட்சத்திரம் நட்சத்திரம் எட்டி பார்த்த இடமெல்லாம் கட்டமன்னு ஏன் சொல்லுதுன்னு கேளு. நான் பூத்த நட்சத்திரம் என் புருஷனுக்கு ஆகாது. அடேங்கப்பா. நான் ஆளான நட்சத்திரம் என் ஆளனுக்கு ஆகாதன்னே. ஆளனுக்கு ஆகாதம்மா. பருவமான நட்சத்திரம் என் பக்தனுக்கு ஆகாது. ஓஹோ ஐ சி. என்ன நட்சத்திரத்துல பூத்தேன்னு கேளு முண்டகண்ணே. என்ன நட்சத்திரமா? உத்திர நட்சத்திரத்துல பூத்தா தாய் உரியில கிடக்குமான்னு தாலி. ஆமா உத்திர நட்சத்திரத்துல வாக்கப்பட்டு போனோம்னா உரியில கிடக்குமான்னு தாலி. ஆமா சரி இந்த நட்சத்திரத்துல நான் பூத்தேம்ல. என்ன யாருமே பெண் கேட்டு வரல. என் பேரு மோகினி. என்ன யாருமே பெண் கேட்டு வரலன்னு சொல்லி எங்க அப்பா இருக்காரு பாருங்க மலையரசன். ஒரே ஒரு சுயவரம் வச்சாரு. என்ன மோகினி? சுயவரம்னு சொன்னா இப்படி இருக்க ஒரு கூட்டத்துல ஒரு மாலையை கொடுத்து மாலையை வீச சொல்லுவாங்க. ஓ இப்பதானே கல்யாணம் எப்படி இல்லாம முடிக்காங்க. இப்ப பார்த்தோன்னே முடிச்சிட்டு போயிருந்தாங்க. ஒரு பெண் கையில மாலையை கொடுத்து இப்படி வீசும்போது யார் கழுத்துல விழுதோ கிழவனா இருந்தாலும் சரிதான் வாலிபவனா இருந்தாலும் சரி அவனுக்கு தான் பெண்ணை குட்டி குடிப்பாங்க. எத்தனை வயசு 20 இருந்தாலும் சரி 80 இருந்தாலும் சரி எந்த வயசுக்குள்ளதோ அவர்தான் வாக்கப்பட்டு. எங்க அப்பா அது போல ஒரு சுயவரம் வச்சாரு. அதுல மதுரையில இருக்காரு பத்தியா சொக்கரு. ஆமா அவரும் கூட்டத்தோட கூட்டமா குள்ள மனசு. ஆல்ரெடி உங்க அக்கா மீனாட்சி வாக்கப்பட்டு போயிருக்கால. ரெண்டாம் தரமா வந்திருப்பாளா. சரி நம்ம ஓட்ட மாலை ஒரு அழகங்கலத்துல விழுந்துதா. என்ன அழகா வச்சு காலங்களிச்சிருப்பானே. ஒரு கிழட்டு போய் கழுத்துலயாச்சும் விழுந்திருந்தா தலையில குட்டி குட்டி சோறு கொடுத்தாலும் வாங்கி ரோட்ல போகும்போது என்ன சொல்லுவாங்க, பெரிய மனுஷன் பொண்டாட்டி வாரால அப்படிம்பாங்க. அப்ப பார்த்த சரி அதாவது மதுரையில வாழும் சொக்கரும் வந்து உட்கார்ந்து இருந்தார். நான் போட்ட மாலை சுத்தி சுத்தி சொக்கங்கலத்துல போய் விழுந்தது. சரின்னு வாக்கப்பட்டு மதுரைக்கு போனா மீனாட்சி நீ ஆராத்தி எடுப்பேன்னு பார்த்தா என்ன கேட்டா, சக்காலத்தி போராட்டம் போராட்டம் ஜனங்களுக்கு போராட்டம் கொண்டை பிடிச்சுக்கிட்டா. எங்கடி வந்த சக்காலத்தி? மதுரையில போய் எத்தனை நாள் வாழ்ந்தேன் தெரியுமா? 8 நாள் வாழ்ந்தேன். கேளு என்ன 3வது நாளையிலே மூத்த குழந்தனோடு சண்டை போட்டேன். நான் 4வது நாளையிலே எங்க நாத்தனரோடு சண்டை போட்டேன். 5வது நாளையிலே எங்க அத்தானோடு சண்டை போட்டேன். 6வது நாளையிலே எங்க அத்தையோட சண்டை போட்டேன். 7வது நாளையிலே இளைய குழந்தனோடு சண்டை போட்டேன். 8வது அந்த நாளையிலே எதிர்த்த வீடு என்ன பகையாச்சு. சொக்கர் கூட போனேன். 3 நாள் ஆச்சு மூத்த குழந்தனோடு சண்டை. அடேங்கப்பா. 4வது நாளையில எங்க நாத்தனாரோடு சண்டை போட்டேன். 5 நாள் ஆச்சு அத்தை கூட சண்டை. 6 நாள் ஆச்சு அத்தான் கூட சண்டை. 7 நாள் ஆச்சு இளைய குழந்தன் கூட சண்டை. அவனை விட்டு வைக்கல. 8வது நாளுனே சண்டைக்கு யாருமே வரல.
போ முத்தத்துக்கு போய் 3 செங்கலை கூட்டி ஒரு பொரிக்காஞ்சட்டியை வச்சு கறிக்கு தாளிப்பாங்களே அதேதான் பொரிக்காஞ்சட்டி வச்சு சரி கொஞ்சம் போல மண் அள்ளி போட்டு வறுத்துக்கிட்டு இருந்தேன். தாளிக்கு வேற எதுவுமே இல்ல, சண்டை இழுக்கணும் இல்லையா? உடனே எதிர்த்த வீட்டுக்காரி சும்மா இருப்பாளா? எட்டி மோகினி என்ன தட்டி வறுத்துக்கிட்டு இருக்க? ஏன் மோகினி அக்கா நீங்க என்னது வறுக்கீங்க? உன் தாலியை போட்டு வறுக்கேன். அவ சும்மா இருப்பாளா? சும்மா ஒண்ணு மீடிய பிடிச்சிருப்பாளா? சிலுப்பட்டை அஞ்சிருப்பா. சரி இப்படி 8 நாள் ஆச்சு எதிர்த்த வீடையும் பகச்சுக்கிட்டு என் பிறந்த வீடு எங்க அப்பா அம்மாவை தேடி போறேன். வழிய மறிக்காதரக்கா. நான் புகுந்த வீடு சரியில்லை, என் பிறந்த வீட்டுக்கு போறேன் அண்ணா. எம்மா ஏ பெண்ணே, உன்னை வச்சு காலங்களிக்க தெரியாத மனுஷன் அந்த சொக்கர். சரி என் கூட வா, உன்னை ராணி மாதிரி காப்பாத்து. அடேங்கப்பா, நீ என் கூட வந்தனா நான் ராஜா, நீ ராணி. அப்ப பார்த்தாரு. சரி அதாவது உன் கூட வா வான்னு சொல்லுதியே, வந்தா எனக்கு என்ன தருவே? அப்படி என்னதான் இவ்வளவு சீப்பா இருக்க? என்ன பிள்ளையா மாமா? திருநெல்வேலி லட்டு தாரேன், திருநெல்வேலி அல்வா தாரேன். திருநெல்வேலி நீ அன்பா வந்தனா அல்வா, வம்பா வந்தனா அருவா. திருநெல்வேலி லட்டு உனக்கு எது வசதி? மணப்பாறை முறுக்கு. சரி பத்தமட பாய் நம்பர் 2 இருக்கு. அடுத்து கோயில்பட்டி மண்ணு, கடலை முட்டாய். கடலை முட்டாய். திருப்பதி லட்டு. சரி ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. அது மட்டும் காவலுக்கு ராஜபாளையத்துல இருந்து நாய். அப்ப இப்படிலாம் சொல்லுகிறான் அரக்க. சரி அப்பா நீ இதெல்லாம் எனக்கு தர வேண்டாம். மூத்த தாரிக்கு வரை உனக்கு இருக்கான்னு சொல்லுதல்ல, அவ கூட போக மாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ணிட்டா. என்ன இது நீ அப்படியே சொல்லியிருந்தேன்னா உன்னை அப்படியே அரை சத்தியம் பண்ணி உன்னை அரை பொண்டாட்டி ஆக்கியிருப்பேன். உனக்கு தாலி கட்டியிருப்பேன். அடேங்கப்பா சும்மாவா இருப்பாங்க. சாதாரண சத்தியம் இல்ல அரக்கா. சரி அதாவது திருப்பார் கடல்ல போய் 10 முங்கு முங்கி கரையோரம் வந்து நின்று கிழக்கு முகமாக நில்லு. கிழக்கு முகம் உன் ஆள்காட்டி விரலை எடுத்து உன் தலைய 3 தடவை சுத்தி உன் சரசுல தொட்டு மூத்த தாரி கூட போக மாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ணி தான் நான் வாரேன். ஏ அப்பா இவ்வளவுதானா? அரக்கனுக்கு அது இவ்வளவுதானான்னு தெரிகிறது. தெரியல என்ன அர்த்தம் இருக்கிறது? அவன் வாங்கின வரமே அதுதான். அவன் சரச தொட போறாங்கிறதே அவனுக்கு தெரியல. காரணம் என்ன அர்த்தம்? பெண்ணு. அதான் சொல்லியிருக்கான் பாத்துக்க, இந்திரன் கட்டதும் பெண்ணால, சந்திரன் கட்டதும் பெண்ணால. தூரத்துல வர வேட்டி தெரியாது, தூரத்துல வர சேலை தெரியும், பக்கத்துல நிக்க வேட்டி தெரியாது. அதான் சொல்லியிருக்காங்களா, வேஷ்டி கண்டா வரன்றோம், சேலை கண்டா சிக்கிறோம். சிக்காத மனுஷன் சிக்கிறோம். இப்படியாக மோகினியாகப்பட்ட என் பெருமாள் கோபாலக்கண்ணன் சொன்ன பொழுது சொல்லும் பொழுது வல்லரக்கராஜமன்னன் திருப்பார் கடல்லே வந்து 10 முங்கு முங்கி கரையோரம் வந்து நின்று மோகினியை கிழக்கு முகமாக நிற்க சொல்லி ஆள்காட்டி விரலை எடுத்தான். அவன் தலைய 3 தடவை சுத்தினான். அவன் சரசிலே தொட்டான். வாங்கின வரத்தாலே அழிஞ்சு போனானா? அரக்கன் தலை திறக்க அந்த கன்னிமார்கள் குலவை போட என் பெருமாள் கோபாலக்கண்ணன் மீண்டும் கண்ணனுடைய அவதாரத்தை எடுத்து ஆண்டவனை வந்து பாக்காரு. மச்சான் அரக்கனை கொண்டாச்சு, வாங்க நம்ம கைலாசம் போகலாம். மச்சான் அவனுக்கு கொடுத்திருக்க வரமோ ரொம்ப பெரிய வரம் கொடுத்தேன், எப்படி அவனை கொன்னீங்க? சாதாரணமா கொல்ல முடியாது, கொன்ற குலத்தை எடுத்தா தான் வருவேன் என்று ஆண்டவன் சொன்ன பொழுது என் பெருமாள் கோபாலக்கண்ணன் மீண்டும் மோகினி அவதாரத்தை எடுக்க ஆண்டவனுக்கு ஆசை பொறுக்காமல் கண்ணனை கட்டி தழுவ அரிக்கும் சிவனுக்கும் ஹரிஹர புத்திரனாக சாஸ்தா வந்து எப்படி எப்படி வந்து பிறக்கிறார் தெரியுமா? விதமாக பிறந்தாரானே மகிமையங்கி மையால் சோர்ந்து மகாதேவனின் கோபோது தனது ஒழுகி வர போக கூடாதென்று ஐயே என்று ஐயனாக பிறவி செய்தார். ஐயனார் ஹரிஹர புத்திர ஐயனார்